எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் பேச போகிறேன். எங்கள் அப்பாவை பற்றி ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். லைட்டாக சொல்லியிருப்பேன் சில வீடியோவில். நான் எங்கள் அப்பாவை மட்டுமே வச்சு நிறையா வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்தமாரி நிறையா அப்பா கூட போயிட்டு ஷூட் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படின்னா, நான் வந்து இந்த ஃபோனுன்னு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மெமரிஸும் நான் வந்து நிறையா நான் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு அதேமாரி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி எனக்கு என் பொண்ணு பிறக்கும்போது, என் பையன் பிறக்கும்போதுமே அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுத்தையும் நான் அதிகமாக ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன், வீடியோ தான் எடுப்பேன். அந்த அசைவுகள், அந்த பேசுகிறது, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை வீடியோவில் பார்க்கக்குள்ள இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஃபோட்டோவில் எடுக்கிறது. அதுன்ட்டு அதிகமாக வீடியோ எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். யூடியூப் ஆரம்பிக்கணுன்றது வந்து அப்போ எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் ரீசெண்டாக தான் வந்துச்சு இந்த யூடியூப் ஆரம்பிக்கணுன்றது. அது எனக்கு வீடியோ எடுக்கிறன்றது அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு பைத்தியனே வச்சுக்கோங்களேன். எல்லா மொமெண்ட்டையும் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் நான். அது ஃபோட்டோவும் சரி, வீடியோவும் சரி, அவ்வளோ சேஃபாக வச்சுப்பேன். அது தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோத்துக்கும் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன். நிறையா வச்சுருக்கேன். அப்பயுமே நிறையா தவற விட்டுட்டேன். அதுமாரி நான் முன்னாடி யூடியூப் சேனலுக்காகன்னு இல்லை, முன்னாடியிருந்தே நான் நிறைய வீடியோஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆள் தான். இது வந்து எங்கள் அம்மாவை பற்றி ஒரு இட்லி கடை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதை போடக்குள்ளே சில பேர் பார்த்துட்டு இந்தமாரி வீடியோலாம் எதுக்கு போடணும், கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அதை எல்லாருக்கும் காமிக்கிறதுல என்ன இருக்குது, அதுமாரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை பற்றி தனியாக, எங்கள் அம்மாவை பற்றி இட்லி கடைன்னு போட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இப்படி வீடியோ போட்டதும், இட்லி கடை வீடியோ போட்டதும், எல்லோரும் இப்படி சொன்னதுமே அடுத்தது எங்கள் அப்பாவை வச்சு போடுறதுக்கு அதுக்கப்புறம் பண்ணலை. நான் இப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் நான் பண்ணியிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கிறத நான் காதில் வாங்காமல் நான் பண்ணியிருக்கணும்னு இன்றைக்கி நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை நான் வந்து திரும்பவும் அட்டாச் பண்ணுறேன் ஒரிஜினல் ஆடியோவில். ஏன்னா எங்கள் அப்பாவோட வாய்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்காக சப்போஸ் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபோனில் இருக்கிறது, அது அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் இந்த சேனல்லே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் திரும்ப இதை ஒரிஜினல் ஆடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன். நடுவில் இல்லைன்னா லாஸ்ட்டில் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறதுக்கு இதில் எங்கள் அப்பாவை பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன்னா, எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அப்பா வச்சு வீடியோ பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் அப்பாவை தவற விட்டுட்டு தான் எங்கள் அப்பாவை பற்றி நான் என் சேனலில் பேசணுன்னு இருந்திருக்கு போல். எங்கள் அப்பா வந்து ஒரு கடந்த 45 வருஷமாகவே எங்கள் அப்பா டீ கடை தான் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வாலிப வயசுலேருந்தே இந்த டீ கடை தான், அப்போலேருந்தே டீ கடை வச்சு தான் எங்கள் அப்பா அவங்களோட பொழப்புன்னு சொன்னால் அதுதான். இப்போ எனக்கு எப்படின்னா, எங்கள் அம்மா இட்லி கடை வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா டீ கடை வச்சுருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு வெளியே சொல்கிறதுக்கு ஒன்றும் அது தப்பாக தெரியாது, அசிங்கமாக தெரியாது. செய்யும் தொழிலே தெய்வன்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாரி எங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, டீ கடை வைக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ கேட்க போனால் யாராவது தெரியாதவங்க இப்போ பார்க்குறாங்கன்னா, என்ன தெரியாதவங்க யாராவது என்னை பார்க்குறாங்கன்னா, யார் நீன்னு கேட்டால் மணிமோவ அப்படின்னு சொல்ல. மணினா அப்படி கேட்பாங்க. டீ கடை மணி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். எங்கள் அப்பா பேரே டீ கடை மணி தான். எங்கள் ஊரில் டீ கடை மணின்னு சொன்னால் தான் எங்கள் அப்பாவே தெரியும். அப்படின்னு சொல்லும்போது நான் அது ஒரு அடமொழி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏதோ அந்தமாரி அது ஒரு பேராகவே ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு. அதனால் எங்கள் அப்பா டீ கடை வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா இட்லி கடை வச்சுருக்காங்கன்றத வெளியில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாகவே தெரியாது. அதை நான் கௌரவ குறைச்சலாகவும் நினைக்கல. ஏன்னா அந்த வேலை செஞ்சு தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்கன்றபோது அது எங்களுக்கு அந்த தொழில் அவங்க பண்ணுறது வந்து எங்களுக்கு தெய்வமாக தான் தெரியுது. எங்கள் அப்பா டீ போடுற அந்த பால் குண்டானே நாங்கள் விளக்கி தருவோம். ஜாமான் இருக்கும்போது அதை விளக்கி தரும்போது அதை கால் படாமல் தான் நாங்கள் அதை கால் தெரியாமல் கூட அதில் படாமல் தான் அதை நாங்கள் தெய்வம் மாரி அந்த பால் குண்டான் தான் எங்கள் அப்பா அதில் தான் தொழில் பண்ணி எங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்கன்றபோது அதுதான் எங்களுக்கு சாமி மாரி இருக்கும். அதனால் அதை வந்து நாங்கள் விளக்கும் போதே அதை பாதுகாத்து தான் அதை நாங்கள் எல்லாம் செய்வோம். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதுமாரி தான் நாங்கள் வளர்ந்தோம். இந்த வேலை செஞ்சு தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்ணு தான். எனக்கு 2 தங்கச்சி, நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கு. 2 தங்கச்சியும் படிச்சிட்ருக்காங்க. அந்த 2 தங்கச்சியும் படிக்க வைக்கும் போது தான் எங்கள் அப்பா
டோட்டலாக சேஞ்ச் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணுற வரைக்குமே, நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாங்க. எப்படின்னா உடம்பளவில் மனதளவில் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆயிட்டாங்க. மாறி ஆயிட்டாங்கன்னா எப்படி சொல்கிறது, சரியாக பேச மாட்டாங்க. நம்ம பேசினாலுமே 2 வார்த்தை பேசினதுக்கப்புறம் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, மனசளவில் மைண்ட் அளவில் அவருக்கு எதுவும் ஆகலை. பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அமைதியாகிட்டார் அப்படி தான் சொல்லணும். அமைதியாகிட்டாங்க. ஏன்னு அது தெரியவே இல்லை. அப்படி இருந்துமே கொஞ்சம் பயம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இங்கே பாண்டிச்சேரியில் ஆறுபடை அங்கே தான் 2 தங்கச்சி படிக்கிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சோம். எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி காமிக்கும்போது அங்கே வந்து எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்து செக் பண்ணதில் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அப்பாவுக்கு அப்போ என்ன ஆச்சுன்றதே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு பிரெயின் தான் டக்குன்னு பேச மாட்றாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னும்போது எங்களுக்கு புரியல. அதனால் சொல்லிட்டு பிரெயினில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி போய் காமிச்சோம். அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டதும் அப்போ என்ன தான் ஆயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அப்பா தான் இப்படி பேச மாட்டேங்குது போல் அப்படின்னு நாங்களே ஏதோ நினச்சிட்டோம். டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தாங்க. உடனே கால் மட்டும்தான் மறுத்து போன மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. மற்றபடி உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிபியோ, சுகரோ, மற்ற வேறு இந்த வீசிங்கோ, ஆஸ்துமா இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையுமே எங்கள் அப்பாவுக்கு இல்லவே இல்லை. எதுவுமே இருக்காது. அவங்க உடம்பு ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. இந்த உடம்பு திடீர்னு வெயிட் லாஸ் ஆன மாரி இருந்தாங்க. சரியாக பேச மாட்டேன், முன்னாடி இருந்தமாரி சரியாக பேசலை, அவ்வளோதான் இருந்தது. வேறு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாரி எங்களுக்கு தெரியல. அதனால் அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னதும் நாங்கள் அதுக்கப்புறம் சரி ஒன்றும் இல்லை, நம்ம தான் பயப்படுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, 1 இயர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டதால் 1 இயர் எங்கள் அம்மா வீட்டில் போய் என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. எல்கேஜி இங்கே படித்தா நாங்கள் சீர்காழியில். அப்புறம் 1 இயர் அவங்க ஃபாரின் போகிறதால நாங்கள் கொண்டு போய் இங்கே தனியாக இருக்க முடியாதுன்னு யூகேஜி அங்கே போய் சேர்த்துட்டாங்க. அதனால் 1 இயர் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி இங்கே காலேஜ் போயிடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட தான் 1 இயர் இருந்தோம். எப்போதும் போல் அப்பா வந்து டீ கடைக்கு, அம்மாவுக்கு இட்லி கடைக்கு விறகு அப்பா தான் கொண்டு வந்து தருவாங்க. அம்மாவால் போய் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் அந்த விறகு எடுத்துகிட்டு வர்றதே எங்கள் அப்பா தான். 45 வருஷமாக எங்கள் அப்பா டீ கடை வச்சுருந்து அதுலேயே எங்கள் அப்பா தான் போய் 45 வருஷமாகவே எங்கள் அப்பா அவங்களுக்கு விறகுமே எங்கள் அப்பா தான் எடுத்துப்பாங்க. இங்கே வந்து கோயில் காடுன்னு ஒன்று எங்கள் ஊரில் இருக்குது. அந்த கோயில் காடுன்னா அந்த காட்டில் வந்து கோயில் இருக்கும். அதனால் அது போய் கோயில் காடு. அதில் வந்து அப்பா இப்போ நாங்கள் எப்படின்னா பூசாரி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசாரினா நாங்கள் வந்து இந்த கோயிலில், அந்த காட்டில் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் வந்து 6 மாதத்துக்கு அந்தமாரி இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு குடும்பமாக படைப்போம். இந்த சாமிக்கு பொங்கல் வச்சு அது பூஜை பண்ணுறது மாரி 6 மாதத்துக்கு ஒரு குடும்பமாக பண்ணுவோம். அந்தமாரி இருக்கிறதால அந்த கோயிலில் போய் நாங்கள் விறகு அடித்தாலும் சாமி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே அப்பா வந்து 45 வருஷமாகவே அது பண்ணுறது தானே, இந்தமாரி தான் அப்பா கொண்டு வருவாங்க. எவ்வளோ மழை பெய்யும், அந்த மழையில் போய் ஈரமாக பொறுக்கிட்டு வருவாங்க. ஈரமாக எல்லா விறகும் வெட்டி ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வச்சு ஏற்படுவாங்க. ஈர விறவெல்லாம் அவ்வளோ மழையிலையும் போய் எடுத்து வந்திருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. அது என்ன, அது நேரம்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எப்பயும் போல் அன்றைக்கி நான் அம்மா எல்லாம் உட்காந்துருந்தோம். மத்தியானம் தான் ஒரு 1:30 மணி இருக்கும். அந்த டைம் அப்பா வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தாங்க. எப்பயுமே டெய்லிக்கும் ஐஸ்கிரீம் வண்டி வரும், அந்த டெம்போவில் வரும்ல எல்லா ஊர்லேயும், அதுமாரி வரும். அதை வந்து என் பையன் ஓடி போய் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பான். எங்கள் அப்பா தான் காசு எடுத்து கொடுத்துட்டு போய் வாங்க சொல்லுவாங்க. ஓடி போய் வாங்கிப்பான். அதேமாரி அன்றைக்கும் ஐஸ்கிரீம் வண்டி வந்துச்சு. அதேமாரி ஓடி வந்து தாத்தா ஐஸ்கிரீம் எடுத்து வந்ததும் அவனுக்கு 10 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டு, அங்கே கொஞ்சம் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியா அப்படின்னு அம்மாட்ட கேட்டாங்க. ஆமான்னதும் அதை எடுத்து குடிச்சிட்டு விறகு ஒடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போ எங்கள் அப்பா போகக்குள்ளே நான் பார்த்து நினைக்கிறேன், எனக்கு வந்து வெயில் ஒத்துக்காது. வெயிலில் கொஞ்சம் தூரம் போனாலே என்னமோ தலைவலி மாரி வந்து வாமிட்டு வந்துடும் எனக்கு. அதனால் நான் யோசித்தேன், நம்மளுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்குது, அப்பா எப்படி இந்த உச்சி வெயிலில் போய் எப்படி தான் இந்த வெயிலில் அலையுந்தல், அதுவும் இந்த உச்சி வெயிலில் போது பாரு இந்த நேரத்தில் விறகு ஒடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு எப்படி தாங்குது, தனியாக உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். வெளியில் சொல்லியிருந்துருக்கலாம், வெளியில் சொல்லாமல் மனசில் நினைக்கிறேன் நான். அதை ஏன் சொல்லாமல் விட்டேன்னு இன்றைக்கி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம்.
1:30 மணி இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பா போகிறாங்க, வெறும் ஒடிச்சிட்டாரு. நான் தான் எங்கள் அப்பா எங்கள் வீட்லேருந்து லாஸ்ட்டாக போனது. கையில் ஒரு வாங்கு, கத்தி, தாழ்ப்பாக கட்டிக்கிட்டு, கையில் கட்டிட்டு, மேலே ஒரு நீல கலர் சட்டை போனார் எங்கள் அப்பா. அதுதான் நாங்கள் கடைசியாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா உயிரோடு பார்த்தது, நடந்து பார்த்தது. அவ்வளோ அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போயிட்டு, இந்த வீடியோ என்னென்னா எங்கள் அப்பாவோட டீ கடையில் வந்து இப்போ பிரிச்சிரும். எங்கள் அப்பா இல்லை, அதனால் இந்த இடத்த பிரிக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் பிரிச்சுட்டா எங்கள் அப்பாவோட இப்போ இருந்த இடம் எங்களுக்கு பிற்காலத்தில் பார்க்க முடியாதுன்றதாக அதை ஒரு வீடியோவாக நான் டைம் கிடைக்கிறப்ப எடுத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இதை காமிச்சிட்டேன். எதுக்கு இந்த வீடியோவில் இதை காமிக்கிறோன்னு நினைக்கலாம் நீங்கள், அதுக்காக சொல்கிறேன். போனாங்க அப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு போயிருப்பாங்க இங்கேருந்து. ஒரு 1:30 1:45 அந்த டைமில் எங்கள் வீட்டு 2-3 வீடு தள்ளி ஒரு பொண்ணு ஓடிந்து மாமா கீழே விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு வெளியில் சொன்னாங்க. நான் தம்பிக்கு உள்ளே அப்போ தான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஊர்லேருந்து வராங்க. மே மந்த்துக்கு எப்பயுமே வரமாட்டாங்க அக்கா, தங்கறதுக்கு இந்த வருஷம் தான் வரேன்னு சொல்லியிருந்தா பசங்கள்லாம் வச்சுட்டு. அதுக்காக எங்கள் அம்மா மீன் வரும் பார்த்துட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. மீன் வந்தால் மீனை போட்டுக்கலாம், இல்லைனா முட்டை வாங்கி வச்சு புளி குழம்பே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குழம்புக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. நான் முட்டை முன்னாடியே வேஸ்ட்டாங்க, அதை கொண்டு போய் என் பையனுக்கு ஊட்டிகிட்ருக்கேன். அந்த வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவான். அதனால் அந்த வெள்ளைக்கரை மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து அவனுக்கு ஊட்டிகிட்ருக்கேன். வெளியில் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வெளியில் நிற்கிறாங்க. எங்கள் அண்ணிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த பொண்ணு வந்து சொல்ல, மாமா இது போல் கீழே விழுந்துட்டாங்களாம், கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னதும், எங்கன்னதும் அங்கே காட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க, எங்களுக்கு ரிலேட்டிவ் தான், அவங்க வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. வெளியில் மாமா விழுந்துட்டாங்கன்னு எங்கள் அண்ணனுக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் வாமிட் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் இருந்தது. அப்போ தான் டெம்போ எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் போச்சு. அண்ணன் தான் இங்கே விழுந்துச்சு அப்படின்ட்டு வெளியில் ஓடி பார்த்தா எந்த மாமானதும் இந்த மாமா தான் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை காமிச்சு சொன்னதும் எங்கள் அப்பா தானதும் எங்கள் அம்மா அப்படியே கையில் ஒரு பாத்திரம் இன்னும் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க, அப்படியே கீழே போட்டு உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டு ஓடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அம்மா ஓடுதுன்னுட்டு. எனக்கு அப்போ கீழே விழுந்துட்டாங்கன்றது அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது சரியாக காதில் விழல. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கதை இப்படி சொல்கிறேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, மாமா ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னதும் நான் எங்கள் அண்ணன் இப்படி நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஓடுறாங்க, நானும் எங்கள் அம்மா கூடயே ஓடுறேன், செப்பலை மாட்டிக்கிட்டு எங்கள் அம்மா பின்னாடியே ஓடுறேன். என்னம்மான்னு ஓடும்போதே தான் கேட்டு போகிறேன். அப்பான்னுச்சு. என்ன அப்பாவுக்குன்னா கீழே விழுந்துருச்சுன்னு. அப்பானதும் டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, பாம்பு கடிச்சிச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். சரின்ட்டு ஓட முடியல, நல்ல வெயில், ரொம்ப தூரம் வேறு, வழியும் எனக்கு தெரியல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள வழி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாரி மாறிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா கூட ஓடுறேன், என்னாலேயும் ஓட முடியல, எங்கள் அம்மாலேயும் ஓட முடியல. சரி அம்மா பின்னாடி ஓட்டுன்ட்டு நான் கொஞ்சம் வேகமாக ஓடணும்னு ட்ரை பண்ணி வேகமாக ஓடிட்டேன். ஓடினா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே தலகாணி வச்சு அப்பாவை படுக்க வச்சுருந்தாங்க. ஓடி போய் பார்த்தா எங்கள் அப்பா நல்லா கண்ணு மூச்சிக்கிட்டு பேசிச்சு, அப்படியே மேலே மூச்சிட்டு படுத்துருந்தது. போனால் அப்படியே கை காலை தடவி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த தாத்தாவும் கூட அவங்க பேரன் ஒருத்தங்க தான், அந்த பையன் தான் தூக்கிட்டு வந்து போட்டுருந்துருக்கான். அவளைனா அந்த தாத்தாவில் தனியாக தூக்கியிருக்கவே முடியாது. தூக்கிட்டு வந்து போட்டதும் கை காலை உருவி விடுன்னு சொன்னாராம். உருவி விட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் என்னாப்பாச்சுன்னதும் அப்படியே மேலே முடிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒன்றுமே சொல்ல, கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. நான் போனது என்ன நினச்சிட்டேன், ஏதோ கீழே வந்ததில்ல, ஏதோ எலும்பு ஏதோ உடஞ்சிருக்கும், ஃப்ராக்சர் தான், ஒன்றும் இல்லை. அப்பா கண்ணு மூச்சு பார்க்குது, பேசுது, ஒன்றும் இல்லை, உயிருக்கு அந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கனே அழுகலை நான். எங்கள் அம்மா ஆனால் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படின்னு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா ஒன்றுமே பேசவே இல்லை. அப்போ வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்டு, இந்த கையை உருவி விடுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. உடனே கையை உருவி விட்டுட்டு, என்னப்பா ஆச்சு, வேறு எதாவது செய்தா? அம்மா கேட்டாங்க, வேறு எங்கே அடிபட்டுதா, தலை அடிபட்டுதான்னு எங்கள் அம்மா டக்குன்னு கேட்டாங்க. ஆமான்னு எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துச்சு. உடனே அழுகுறாங்க. தலையில் அடிபட்டுருச்சா ஆனதும், பின்மண்டையில் ஆனதும் ஆமான்னாங்களா. உடனே செம்ம பயம் பயந்துட்டாங்க. உடனே அப்புறமா எங்கள் அப்பா என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்க. 108க்கு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா. அப்போ தான் எனக்கு பயமே எடுத்துச்சு. அது வரைக்கும் பயமே இல்லை. இன்னும் 108க்கு ஃபோன் பண்ணுன்னு அப்பாவே சொல்கிற அளவுக்கு அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இப்போ அப்பாவுக்கு உள்ளே என்னமோ பண்ணுது போல், அதனால தான் சொல்லுதாட்டேன்னு அந்த நிமிஷம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு 108க்கு ஃபோன் பண்ணுனது. நான் என்ன நினச்சிட்டேன், விழுந்த அதிர்ச்சியில் ஏதோ அதால் இப்போ ஏந்திருக்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆனால் தானாக ஏஞ்சி நடந்து வீட்டுக்கு வந்துடும், நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் நான் போய் உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தா 108க்கு ஃபோன் பண்ணுன்னு இப்படி சொன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.
அப்புறம் என்ன பண்ணுறது, நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் 108க்கு ஃபோன் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்காக. 2:19 கரெக்டாக டைம் ஃபோன் பண்ணேன் 108க்கு. அப்புறம் அட்ரஸ் சொன்னதும் அது வந்து எங்கள் வீட்டு தள்ளி கொஞ்சம் தூரன்றதால எங்கள் ஆயா வீட்டு பக்கத்தில், எங்கள் அம்மாவும் அதே ஊர், எங்கள் அப்பாவும் அதே ரிலேட்டிவ், சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எங்கள் ஆயா வீட்டு பக்கத்தில் தான், பக்கத்தில் ஆம்புலன்ஸ் அந்த தெரு பக்கம் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அப்பாவை தூக்கிட்டு தான் வரணும். அப்பாவால் நடந்து வர முடியாது. சும்மா எல்லாராலையும் தூக்கி தோள் மேலே போட்டு வர மாரி அதுக்கு இல்லை நிலமை. அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வீட்டில் கட்டில் இருந்துச்சு. அந்த கட்டிலில் அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே இல்லை ரோட்டில், ஒரு ஆள் கூட இல்லை. நானும் அம்மா ஓடி வரக்குள்ள ஒருத்தவங்க கூட இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த ரோட்டில் ஓடி வந்தோமே. அந்த வெயிலில் யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் ஓடி வந்த பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருந்து கேள்விப்பட்டவங்கலாம் நிறைய பேர் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் அந்த கட்டிலில் தூக்கி 4 பேராக தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அட்ரஸ் தெரியாமல் வேறு எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தூக்கிட்டு வரட்டும் நான் முன்னாடி ஓடிட்டேன். ஓடி போய் நான் முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் அங்கே தெருவில் போய் நின்றுட்டேன். அந்த காட்டுக்குள்ளே தானே வீடு இருக்குது. அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வரதுக்குள்ளே நம்ம போய் ரோட்டில் நின்றுக்குன்னு சொல்லிட்டு அங்கே தெருக்கிட்ட போய் நின்றுட்டேன். அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நாங்கள் போய் நின்று அங்கே தண்ணின்னு கேட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. எழுந்து படுக்க வச்சு கொடுக்காதீங்கன்ட்டு எழுந்து உட்கார வச்சு நிமித்தி கொடுத்தாங்க. முடியல, உட்கார முடியல, படுக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே நிறைய பேர் இந்தமாரி ஏதாவது சில பேர் பண்ணிப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு ஓடி வருவாங்க கட்டிலில். அதுமாரி நிறைய சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆனால் கடைசியில் எங்கள் அப்பாவே அதுமாரி கட்டிலில் தூக்கிட்டு வரதை பார்ப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நினச்சி கூட பார்க்கல வாழ்க்கையில். 4 பேர் எங்கள் அப்பாவை தூக்கிட்டு கட்டிலில் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அங்கே அப்புறம் ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க்கு வச்சுட்டு அப்புறம் ஏதோ டெஸ்ட் எடுத்தாங்க. நான் ஆம்புலன்ஸில் ஏறினா அங்கே இறக்கும் போது ஜென்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு என்னை இறக்கி விட்டுட்டு அம்மா, மாமா பையன், எங்கள் மாமா, தாய் மாமா 3 பேரும் தான் போனாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தம்பி அழைச்சிட்டு நம்ம பஸ்ஸில் போய்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஓபிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, சிதம்பரம் ஓபிக்கு. அங்கே போய் செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பார்க்குறதுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டது வந்து நியூரோ டிபார்ட்மெண்ட் தான். அவங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கிடையாது. நீங்கள் தஞ்சாவூர் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஸ்பைனல் காலில் அடிபட்டுருச்சு. ஸ்பைனல் காலில் செர்விக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியாவும் அதெல்லாம் அடிப்படக்கூடாதுன்றது எங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அழைச்சிட்டு போய் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் போனதில் ஓபிக்கு போனதில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலையுமே கோரிமோடு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஜிப்மர் பாண்டிச்சேரி அங்கே தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தஞ்சாவூர்னு சொன்னதும் எங்களுக்கு புதுசாக இருந்ததும் ஒரு வேளை அங்கே தான் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அதனால் போக சொல்கிறாங்க சொல்லிட்டு தான் நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போகக்கூடாதுன்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சொல்லும்போது இது போயிருக்கக்கூடாதோ அப்படின்ற எண்ணம் வருது. ஆனால் அங்கே அதில் தான் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவோம். மற்றபடி வேறு எதுவுமே அங்கே ஃபால்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லணுன்னா இதான் சொல்லலாம். தஞ்சாவூர் அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகலப்ப அதே எங்கள் அம்மா, தங்கச்சி, தாய்மாமா 3 பேரும்